இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக SVS தீபாவளி ஸ்பெஷல் பலகாரங்களுக்கு SVS அக்மார் கடலை மாவு மற்றும் முறுக்கு மாவு. நார்வேயில பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று, போன நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல கட்டப்பட்ட ஒரு அற்புதமான பார்வை. அதாவது நிர்வாணம் என்பது பார்வையை பொறுத்தது, அது கலை வடிவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஊர்கள்லயே சில சிற்பங்கள் கோயில்கள்ல பார்த்திருப்போம். இங்க பாத்தீங்கன்னா அது முழுமைக்குமே அதுக்கான ஒரு பார்க். இந்த பார்க்கு இதை உருவாக்குனவர் ஈகலான் அப்படின்னு அவரு அற்புதமான சிற்பி. அவரு இதனுடைய அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாய்மை பாருங்க. 2 குழந்தைகள் அம்மா மேல உட்கார்ந்து யானை மாதிரி உட்கார்ந்து அம்மாவுடைய தலைமுடி பிடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்க தாத்தா 2 பேரന്മാரோட உட்கார்ந்து இருக்கிறாரு, பிள்ளைகளோட. தாய்மை, குழந்தைத்தன்மை, அதே மாதிரி கண்மை எல்லாத்தையுமே அந்த கல்லுல செதுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். இன்னொன்னு, ஒரு வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரே கல்ல செய்யப்பட்ட சிற்பம் பல்வேறு உருவங்கள் இருந்தாலும் கூட அந்த சிற்பத்தினுடைய ஆச்சரியம் நம்மளை வியப்புல ஆழ்த்துது. பொதுவா ஓவியங்கள்ல நிர்வாண ஓவியம் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் முகஞ்சொலிப்பாங்க சில பேரு. இல்லைங்க, இது நிர்வாணம்ங்கிறது அப்படி இல்லை, இதனுடைய ஆதி மனிதனுடைய உண்மையான தோற்றம் இதுதான், அவன்கிட்ட வேற கல்லங்கப்படம் இல்லை, அவன்கிட்ட புனைவு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான எடுக்கப்பட்டது இதுதான் இவையெல்லாம். இன்றைக்கும் மக்கள் இதை பார்த்துட்டு போறாங்க, குழந்தை குட்டியோட வர்றாங்க, குடும்பத்தோட வர்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த கலை நயமும் அழகும் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இதை பாக்குற போது நம்மளால வியப்பு தாங்க முடியல. நம்ம ஊர் கோயில்கள்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இங்க இயல்பா பார்க்கா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, இதை கோயில்னா ஒரு சின்ன சின்ன சிற்பம் ஓரமா இருக்கும், ஆனா இங்க முழுமையமா இருக்குது. இந்த ஆச்சரியம் முழுவதும் இங்க நார்வேல இது மாதிரி பல இடங்கள் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம்.